இது ரொம்ப பெரிய புறா பண்ண. சரி, இப்போ என்னென்ன புறா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காட்டுறீங்களா? தாராளமாக போகலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இது ரொம்ப பெரிய புறா பண்ண, ஃபேன்சி புறா தான். இந்த ஓனர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் தான். சொல்லுங்க ஜி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். சொல்லுங்கள். நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ராணிப்பேட்டில் செடிதாங்கல்ற பிளேஸில் ஃபார்ம் வச்சுருக்கேங்க. பேர்ட்ஸ் ஃபார்ம், பிஜன் ஃபார்ம் வச்சுருக்கேன். ஓகே, சொல்லுங்கள் சார். இப்போ இந்த மாதிரியான பெரிய பண்ணை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? பெரிய பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து அப்பா வளர்த்துருந்தாருங்க. வந்து ஒரு 4 ரூம் கட்டி வீட்டில் அப்பா வந்து புதுசாக வளர்த்துருந்தாருங்க. அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ணி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ஆகுது ஃபீல்டு, 6-7 வருஷமாக ஆகுது. அதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவேன். சரின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக வந்து இறங்கும் போது அப்பா பண்ணிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்பா தாங்க ஒரு 40 அப்பா வந்து சும்மா ஆசிக்குன்னு ஒரு 10 புறாவில் ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஆசிக்குன்னு ஒரு 10 புறாவில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 புறா இருக்குதுங்க. முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட இருக்குங்க, ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குங்க. 40 லட்ச ரூபாய். இந்த எவ்வளோ ஏக்கரில் வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட்லங்க. புறாக்குன்னு தனியாக வாங்கி அதுக்குன்னு தனியாக செட் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி எல்லாம் பண்ணுறீங்க? என்னென்ன பிளான் எடுத்து என்னென்ன வச்சிருக்கீங்க? இப்போ தான் இங்கே ஃபார்ம் கட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஹோல்டு ஃபார்ம். இதெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே கட்டினேங்க. இது வந்து மார்ச் மாதம் கட்டினேன். இப்போ கட்டி எனக்கு ஒரு 2 months பிஃபோர் வந்து பூஜை போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே வந்து இதுக்கு முன்னே இது கற்று பண்ணுறதே கொஞ்சம் பெருசாக பண்ணிடுறேங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறாவில் வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரிங்க, அவரே வந்து கூப்பிட்டு வந்துருந்தேன். சரிங்க. அவர் வந்து இன்னும் அவருக்கு கேள்வி கேட்டால் இன்னும் நல்லா டீட்டெயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் கூப்பிடலாம் அப்படின்னு. கண்டிப்பாங்க, நல்லா இருக்கிறேங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் எதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? அதனால இதுக்கு நீங்கள் சடனாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டீங்க? சார் இதுக்கு முன்னாடி நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். கம்பெனியில் ஒர்க் பண்ணி அந்த சேலரிலாம் பார்த்தாங்க. ஒரு 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 இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணால் தான் ப்ராஃபிட் கிடைக்குங்க. அதே மாதிரி அப்பா பண்ணும்போது வந்து நான் இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 புறா இருந்துச்சுங்க. இப்போ வந்து ஒரு 1000 புறா, 900-1000 புறாக்கு பண்ணுறேங்க. கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகுது. அப்பா வந்து ஒரு 45 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஃபார்ம் மேலே ஃபார்ம் கட்டிருக்கு. இடம் வந்து உங்களுடைய சொந்த இடமா இல்லை லீஸுக்கு எடுத்துருக்கீங்களா? இல்லைங்க, எல்லாமே சொந்த இடங்க. எல்லாம் சொந்த இடம் சுற்றி இருக்குது. எல்லாமே நம்மளது சொந்த இடம் தான். ஃபார்ம் கட்டிக்கிறது, வேலி போடு, எல்லாமே நம்மளது சொந்த இடம் தான். 6 வருஷமா இங்கே தான் இருக்கீங்க. அப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து புறாக்குன்னு கட்டினதுங்க. இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இங்கே கட்டினாரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஃப்ட் கொஞ்சம் பெருசாக கட்டி வச்சிருக்கேங்க. நிறைய கட்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மொத்தம் எத்தனை ரூம்ஸ் கட்டி வச்சிருக்கீங்க புறாக்கு? கிட்டத்தட்ட ஒரு 30 ரூம் இருக்குதுங்க. 30 ரூம் இருக்கு. ஒரு ரூம்ல எத்தனை புறா வச்சிருக்கீங்க? ஒரு ரூம்லேயும் கம்மினாக ஒரு 40 புறா இருக்குங்க. ஒரு இடத்துல 40 புறா தாராளமாக. இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூமோட அளவு? ஒரு ரூமோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்க. 10க்கு 10. ஆமாங்க. இந்த ரூமோட அளவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்க. அதே மாதிரி ஷெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. அந்த சைடு ரூம் எல்லாம் வந்து 7க்கு 7, இந்த சைடு ரூம் எல்லாம் வந்து 10க்கு 10. ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு 40 புறா வச்சு வளர்க்கலாம். 10க்கு 10 ரூம்ல 40 புறா வச்சு வளர்க்கலாங்க. அது வந்து வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி வளர்க்கணும். மயில் புறான்றது வந்து ஒரு 30 புறா வளர்க்கலாம். முஸ்கி வந்து ஒரு 40-50 புறா வளர்க்கலாம். ஷார்டினோட ஒரு 40-50 புறா. சீரா சைடுலாம் 40 புறா 50 புறாலாம் வளர்க்க முடியாதுங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் எத்தனை புறா வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிங்க? சார் நம்ம பண்ண போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நான் வரும்போது ஒரு 100 புறா இருந்துச்சுங்க. இப்போ வந்து 100 புறா. ஆமா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 புறா இருந்துச்சுங்க. சோ உங்க அப்பா உங்க கையில கொடுக்கும்போது 100 புறா கொடுத்தாரு. இப்போ நீங்க 1000 புறா 900-1000 புறா இருக்குது. அப்பா பண்ணும்போது இந்த ஒரு இது வரைக்கும் தான் இருந்துச்சுங்க ஷெட்டுங்க. சரி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் தான் ஷெட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு போன வருஷம் இது கட்டினாங்க. இந்த வருஷம் அது கட்டினா, அதுக்கு இந்த வருஷத்துல அது கட்டினாங்க. சரி, இப்போ நீங்கள் என்னென்ன வெரைட்டி ஆஃப் புறா வச்சுருக்கீங்க? எத்தனை வெரைட்டி இருக்குது? ஒன்னொருத்தோட பேரும் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்லுங்கள் பார்ப்போம். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வெரைட்டிஸ் கம்மிங்க. வெரைட்டிஸ் கம்மினால புறாவோட எண்ணிக்கை அதிகம். இப்போ முஸ்கி வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான கலர்ஸ், பிளாக், ப்ரௌனு, சில்வரு, பாரு, ப்ரௌன் எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த முஸ்கியில் வந்து 100 பேர் வச்சிருப்பேன். முஸ்கி வெரைட்டிஸில் 100 பேர் வச்சிருப்பேன். சீராஸ், லாகு சீராஸ் வச்சிருக்கேன். லாகு சீராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் லாகு சீராஸ் வச்சிருக்கேன். ரெட்டு, சாண்டில், பிளாக், ப்ரௌனு. அதே மாதிரி இந்தியன் ஃபேண்டல் வச்சிருப்பேன். இந்தியன் ஃபேண்டலில் ஒரு 150 பேர் வச்சிருப்பேன். பிளாக், ப்ரௌன். அதே
மாதிரி தாங்க எல்லாத்துலயும் வச்சிருப்பாங்க. எல்லாமே நம்ம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டி புறா இருக்கு. அந்த 5 வெரைட்டில டிஃபரண்ட் கலர்ஸ் ஆஃப் பிரீட்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமா, அது வந்து எல்லாமே நம்ம இந்தியன் பிரீட்ஸ் மட்டும் தான் இருக்கு அவங்க கிட்ட. எல்லாமே இந்தியன் வெரைட்டிஸ் தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் நின்னுச்சுங்க. இன்னைக்கு இம்போர்ட் கொஞ்சம் வந்து ரேட் போலங்க. ரேட் போலன்னா எப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி பராமரிக்கிற எந்த ரேட்டு கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு காலத்துல வந்து 15,000 20,000 போனுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4,000 5,000 போகுதுனால வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பண்ற ரேட் கிடையாது. அதே மாதிரி இது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸிங்க. அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஈஸி, அது கொஞ்சம் டஃப்ங்க. இப்போ நீங்க புறா வளர்த்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்றீங்க? லோக்கல் மார்க்கெட்ல மட்டும் தான் கொடுக்குறீங்களா? லோக்கல் மார்க்கெட்லாம் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெருசு செட்டு கட்டி பண்ண முடியாதுங்க. அதனால வந்து நான் தூத்துக்குடி, மதுரை, சேலம் எல்லா ஊருக்கும் நானும் டிரான்ஸ்போர்ட் பண்றேன். அதே மாதிரி இங்கே டைரக்டா வந்தாலும் இங்கேருந்து தான் கொடுக்குறேங்க. அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஸோ இப்போ நீங்க ஏதாச்சும் ஆன்லைன் சைட் மாதிரி ஏதாச்சும் வச்சு நடத்துறீங்களா? இல்ல உங்களுக்கு கால் பண்ணி கொடுத்து கூகுள் பே இல்ல அப்படி இல்லைங்க. ரெகுலர் கஸ்டமருங்க. அப்பா ஃபீல்ட்லேருந்து ரெகுலர் கஸ்டமருங்க. நான் கிட்டத்தட்ட நான் வந்து 500 புறா வச்சிருக்கேன்னு வச்சுங்க. 500 புறான்றது 1000 புறா வச்சிருந்தாலும் ஓல்டு டைப்னா எப்படி சொல்லுங்க, நம்ம கிட்ட எடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து என்கிட்ட வந்து என்னால் சப்ளை பண்ண முடியலங்க. பேர்டு வந்து என்னால் சப்ளை பண்ண முடியல. அந்த அளவுக்கு பேர்டு இருக்குது. அந்த அளவுக்கு பேர்டு உற்பத்தி ஆகிற பேர்டு அந்த அளவுக்கு என்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. நீங்க வெளியூர்ல இருக்கிறவங்களாம் கேட்டாங்கன்னா நீங்களே பாக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுறீங்களா? ஆமாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மதுரையில் இருக்க 3 பேர் கேட்பாங்க. மதுரைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர், மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம பாக்ஸ் அனுப்பிச்சு வைக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் இருக்க 2 பேருக்கு வந்து போனோம்னா வந்து காரில் வரணும் 10,000 செலவாகும், பஸ்ஸில் வரணும் 3,000 செலவாகும். அதுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண வர முடியாதுல்ல. சோ நீங்க பேக் பண்ணி கொரியர் அனுப்பிச்சு தாராளமா அனுப்பிச்சுக்கலாங்க. முக்காவாசி எந்த இடமா இருந்தாலும் கொரியர் அனுப்பிச்சிடுறாராம். ஆமாங்க, முக்காவாசி 100% அந்த மாதிரி தாங்க போகுது. ஆமாங்க, 10% தாங்க டைரக்டா இங்க ஆளுங்க வராங்க. சரி, இப்போ என்னென்ன புறான்னு சொல்லிட்டு ஒரு புறாவும் எடுத்து காட்டுறீங்களா? தாராளமா வாங்க பார்க்கலாங்க. சரி, இப்போ என்னென்ன புறா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காட்டுறீங்களா? தாராளமா போலாங்க. எங்க உள்ளே போலாமா? வாங்க உள்ளே வாங்க. அது போயிடு. வாங்க எல்லாம் உள்ள போய் பார்ப்போம். எல்லா புறாலாம் பயப்படுதா பாருங்க. இது என்னன்னா புறா?